வணக்கம். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நமக்கு ஸ்டாக் மார்க்கெட், அதாவது சந்தையை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற சந்தை அப்படிங்கிறது நம்ம காய்கறி சந்தை போல் ஒரு விஷயந்தான். இப்போ காய்கறி சந்தையில் பொதுவாக நம்ம காய்கறிகள் விற்பாங்க, வாங்குவாங்க. ஸோ விற்பவர் ஒரு விலை சொல்லுவார், வாங்கவர் ஒரு விலை சொல்லி வாங்கிடுவார். சில சமயம் விலை விற்பவர் தான் நிர்ணயிப்பார். சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னா பேரம் பேசி கூட குறைச்சி வாங்குறத இதுவும் இருக்குது. அதே மாதிரி எப்படி விலை நிர்ணயம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்ளை அண்ட் டிமாண்ட். அதாவது டிமாண்ட்னா தேவை, சப்ளை அப்படின்னா உள்ளே வர்றது. எவ்வளோ உற்பத்தி ஆகுது, எவ்வளோ தேவை இருக்குது. இப்போ தேவை அதிகமாக இருக்குது, உற்பத்தி கம்மியாக இருக்குது அப்படின்னா விலை அதிகமாகும். அதே மாதிரி தேவை குறைஞ்சி போச்சு, ஆனால் உற்பத்தி ரொம்ப அதிகமாக இருக்குன்னா விலை குறைஞ்சிரும். அப்போ இது மாதிரி தான் விலை நிர்ணயம் பண்ணுற விஷயமாக இருக்கும். இதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது. ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா எந்தெந்த கம்பெனியெல்லாம் பொது வெளியில், அதாவது பப்ளிக்கில் ட்ரேட் ஆகுது. பப்ளிக் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு தனி ஓனர் அப்படின்னு யாரும் இருக்க மாட்டாங்க. குரூப் ஆஃப் ஓனர்ஸ் நிறைய பேர் சேர்ந்துருப்பாங்க. இப்போ அந்த பங்குகளை ஒரு கம்பெனியோட பங்குகளை வச்சுருக்க எல்லாருமே அந்த கம்பெனியில் ஓனர் தான். யார் அதிகப்படியான பங்குகளை வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஓனர்ஸாக இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ சன் டிவி இருக்குது. இப்போ சன் டிவி பார்த்திங்கன்னா சன் டிவியில் 70% அதிகமான பங்குகளை கலாநிதி மாறன் அவங்களுடைய குடும்பத்தார் வச்சுருக்காங்க. அதனால் அவங்க ஓனர். இப்போ ஒருவேளை நாளைக்கே சன் டிவி சரியாக போகலை, சன் டிவியோட பங்குகளை பல இடத்துக்கு விற்றுட்டாங்க, வேறு யாராவது ஒருத்தவங்க அதிகப்படியான பங்குகள் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க தான் ஓனர். ஸோ ஓனர் அப்படின்னு நம்ம சொல்கிறத விட அது ஸ்டாக் மார்க்கெட் டேர்மில் வேறு மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு போர்டு இருக்கும், போர்டுக்கு தலைவர் இருப்பார், அந்த மாதிரி போகும். நம்மளுடைய பொதுவான புரிதலுக்காக ஓனர் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ பங்குகள் எல்லாமே பொது வெளியில் விற்பனைக்கும் வாங்குறதுக்கும் தயார் நிலையில் இருக்கும். இப்போ தினமும் காலையில் 9:15 ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சுன்னா 3:30 வரைக்கும் நடக்கும். இதுக்கிடையில் ஒவ்வொருத்தவங்களும் வாங்குவாங்க. கம்பெனியோட பங்குகள் எப்படி ஏறுது, எப்படி இறங்குதுன்னு பார்த்தா கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. இப்போ ஒரு கம்பெனி ஒவ்வொரு கம்பெனியும் 3 மாதத்துக்கு, அதாவது காலாண்டு இடைவெளியில் எப்படி 3 மாதம் போணுச்சு, எந்தளவுக்கு விற்பனை இருந்தது, எந்தளவுக்கு தங்களுடைய சேவைகள் நல்லபடியாக கஸ்டமர்ஸுக்கு போணுச்சு, எவ்வளோ லாபம் ஈட்டினாங்க, அடுத்தடுத்து அவங்களுடைய வருங்கால பிளான் என்ன, இதெல்லாம் கம்பெனி 3 மாதம் காலாண்டு பொது வெளியில் எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி தகவலை கொடுப்பாங்க. அதை வச்சு கம்பெனியை நிர்ணயம் பண்ணலாம். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா உலகத்தில் நடக்கிற மாற்றங்கள். உதாரணத்துக்கு ஆயிலோட ப்ரைஸ் ஏறுது இறங்குது. அதை பொறுத்து அந்த ஆயிலை எதெல்லாம் நம்பி இருக்கோ அந்த தொழிலெல்லாம் ஏறும் இறங்கும். இப்போ தங்கத்தை முதலீடாக நம்பி தொழில் பண்ணுறாங்க. இப்போ முத்தூட், மணப்புறம் போனவங்களாம் தங்கம் தான் அவங்களுடைய முதல். இப்போ தங்க விலை சரசரன்னு ஏறுனுச்சு அப்படின்னா அப்போ அந்த கம்பெனியோட ப்ரைஸ் எல்லாமே மேலே ஏறும். இப்போ தங்கம் இறங்குனுச்சு அப்படின்னா இந்த கம்பெனியோட ப்ரைஸும் இறங்கும். இந்த மாதிரி அப்புறம் அரசாங்கம் எடுக்கிற முடிவுகள், இப்போ கரோனா மாதிரி உலகத்துலேயே பயமுறுத்தக்கூடிய விஷயம், இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒரு கம்பெனியை பாதிக்கலாம் அல்லது நல்ல விதமாக போய் முடியலாம். இன்னொன்று ஒரு கம்பெனியை ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னா இப்போ 100 ரூபாய்க்கு இன்றைக்கி கம்பெனி விற்றுக்கிட்டுருக்கு, அதை நான் 110 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு தயாராக இருக்கேன். ஏன்னா நாளைக்கு அந்த கம்பெனி நல்லா போகும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா 110 ரூபா கொடுத்து நான் வாங்குவேன். இல்லை இது நல்லா போகாது, 100 ரூபாய்க்கு இருக்கிறத நான் 90 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு தயாராக இருந்தால் அந்த கம்பெனி கீழே இறங்கும். இப்போ ஏறுறதும் இறங்குறதும் நம்மளை மாதிரி வாங்குறவங்க கூடுதலாக கொடுக்குறாங்களா இல்லை குறைச்சலாக கொடுக்குறாங்களாங்கிறத பொறுத்து இருக்குது. இப்படி தான் சந்தை அப்படிங்கிறது நடக்குது. இப்போ நம்ம சந்தையில் போய் டைரெக்டாக ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை வாங்குகிறோம் அப்படின்னா வாங்கலாம். ஆனால் ஏன் மியூச்சுவல் ஃபண்டு போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளை மாதிரி தனித்தனியாக இருக்கிற முதலீட்டாளர்கள் பல பேர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி ஏதாவது ஒரு நிறுவனம் மொத்தமாக ஒரு இடத்துல போய் முதலீடு போட்டோம். இப்போ அந்த முதலீடு அப்படிங்கிறது எங்கே வேணாலும் பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாக்குங்கிறது ஒரு கம்பெனியோட ஷேரை தான் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ டெப்ட்னா கடன். இப்போ கம்பெனிக்கோ இல்லை பேங்க்குகளுக்கோ நேரடியாக நம்ம கடன் கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் டெப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அசெட்ஸ். இப்போ உதாரணத்துக்கு தங்கம் அப்படிங்கிறது ஒரு அசெட்.
இப்போ நம்ம தங்கத்தை வாங்கி வைக்கலாம். இன்றைக்கி வந்து நிறையா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து தங்கத்துலேயும் முதலீடு பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து பிரித்து இப்போது ஒரு 90% வந்து ஸ்டாக்கில் வச்சுருப்பாங்க, 5% டெப்ட்லேயும் 5% வந்து கோல்டுலேயும் வைப்பாங்க. சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து 100% முதலீடுமே ஸ்டாக்கில் பண்ணுவாங்க. சில இது 50% இங்கே 50% அங்கே, இது மாதிரி இந்த முடிவுகளெல்லாம் அந்தந்த கம்பெனி வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து எடுப்பாங்க. இப்போ அதுதான் இப்போ நம்மளை மாதிரி இருக்க தனித்தனி முதலீட்டாளர்கள்ட்டேருந்து மொத்தமாக பணத்தை கலெக்ட் பண்ணி அந்த மொத்த பணத்தையும் ஏதாவது ஒரு இடத்துல முதலீடு பண்ணி அதில் வர்ற லாபத்தை எவ்வளோ நம்ம முதலீடு பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி பிரித்து கொடுக்கறது தான் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம இப்போ பெரிய கம்பெனியை பல்காக வந்து வாங்குறது அப்படிங்கிறது தனி மனிதனால் முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி தனித்தனியாக இருக்க பல முதலீட்டாளர்கள் மொத்தமாக சேர்ந்து ஒரு தனி மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தின் மூலமாக வந்து கொண்டு போய் முதலீடு பண்ணி அந்த முதலீட்டில் வர்ற லாபத்தை பகிர்ந்துக்கிறது, அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட். இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது 2 வகையாக வந்து சொல்கிறோம். ஒன்று ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட், இன்னொன்று பேசிவ். ஆக்டிவ்னா வந்து இந்த ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டை யாராவது ஒரு ஃபண்டு மேனேஜர்னால் ஒரு தனி நபர், அவர் வந்து அந்த கம்பெனி, இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஆதித்யா பிர்லா வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது அப்படின்னா ஆதித்யா பிர்லா அப்படிங்கிற கம்பெனியோட ஒரு ஃபண்டு மேனேஜர் இருப்பார். அந்த ஃபண்டு மேனேஜர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டை நிர்வகிப்பார். அவருடைய நிர்வாகத்தின் கீழே வந்து ஒவ்வொரு முதலீட்டாளரும் கொடுக்குற பணத்தை வச்சு அவர் வந்து ஒரு முடிவு எடுப்பார். இப்போ 100% இருக்குது அப்படின்னா அந்த 100%த்தில் எப்படி வந்து பங்குகளை பிரித்து நான் வந்து முதலீடு பண்ணுறது அப்படிங்கிறது. இல்லை பங்குகளில் கொஞ்சம் முதலீடு பண்ணலாம், கொஞ்சம் கடன் பத்திரம் மாதிரி, அதாவது டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொன்னதில் இந்த கடன் பத்திரம் மாதிரி, சில இது வந்து கோல்டு மாதிரி, சில இது வந்து வேறு இடங்களில் வந்து நான் முதலீடு பண்ணுறதுக்கு இருக்கேன் அப்படின்னா அதையும் வந்து முன்கூட்டியே அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் முதலீடு பண்ணுவார். இதுதான் வந்து ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சந்தையை பற்றிய வந்து ஸ்டடியெல்லாம் பண்ணி ரிசர்ச்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இதை வந்து பண்ணுவாங்க. அதனால் இந்த மாதிரியான மியூச்சுவல் ஃபண்டுகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செலவு கொஞ்சம் கூடுதல். இப்போது உதாரணத்துக்கு இது வந்து 2.25%லேருந்து 2.75% வரைக்கும் இதனுடைய காசு. அதாவது என்னென்னா 100 ரூபா நீங்கள் முதலீடு பண்ணீங்க அப்படின்னா முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடியே இவங்க என்ன பண்ணுவாங்க, 2.25 ரூபாலேருந்து 2.25 ரூபா வரைக்கும் இந்த கமிஷன் அல்லது வந்து எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, செலவினம், அந்த செலவினத்தில் எடுத்துருவாங்க. அப்போ மீதம் இருக்கிற பணம், அதாவது 97 ரூபா 25 பைசாவிலேருந்து 97 ரூபா 75 பைசா தான் வந்து முதலீட்டுக்கு போகும். இது வந்து நாளடைவில் உங்களுக்கு வந்து நெடுங்காலம் நீங்கள் 10 வருஷம் 15 வருஷம் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, மாதமான 10,000 20,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இந்த தொகை பார்த்திங்கன்னா பெரிய அமௌண்ட் இருக்கும். இப்போ 2% உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். இது வந்து ஆக்சுவல் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இதுக்கு ஒரு உதாரணத்தை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாசிவ் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னங்கிறத பார்த்துருவோம். பாசிவ் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை தனியாக ஃபண்டு மேனேஜர் மாதிரி யாராவது ஒருத்தவங்க நிர்வகிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா இதை வந்து ஏற்கனவே வந்து ஒரு இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பெஞ்ச் மார்க் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம நாட்டில் வந்து 2 பெரிய இண்டெக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸ். சென்செக்ஸ் அப்படிங்கிறது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அல்லது மும்பை பங்குச்சந்தை அப்படிங்கிற அந்த சந்தையோட குறியீடு. அடுத்தது தேசிய பங்குச்சந்தை, அதாவது நிஃப்டி, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற என்எஸ்சியோட குறியீடு. இப்போ இது என்னென்னா இந்த நிஃப்டி அப்படிங்கிறது 50 பங்குகளை வந்து நிர்ணயம் பண்ணி அந்த 50 பங்குகளை வச்சு வந்து ட்ராக் பண்ணுற விஷயம். அதே மாதிரி சென்செக்ஸ் அப்படிங்கிறது 30 பங்குகள். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியில் மொத்தம் 50 ஸ்டாக்ஸ் வந்து இருக்குது. இந்த 50 ஸ்டாக்ஸ் மொத்தமாக 2300 கம்பெனிஸ் வந்து நிஃப்டியில் வந்து ட்ரேட் ஆகுது. ஆனால் இந்த 50 கம்பெனியை வச்சு தான் வந்து நிஃப்டி மேலே போகுதா கீழே வருதா அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. 2300 கம்பெனியும் நம்மளால் ட்ராக் பண்ண முடியாது. அது வந்து ரொம்ப
கஷ்டமான ஒரு ப்ராசஸ். அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, 50 கம்பெனியை மட்டும்தான் தேர்ந்தெடுத்து அந்த 50 கம்பெனியோட ஏற்ற இறக்கத்தை வச்சு தான் வந்து மார்க்கெட் வந்து ஏறுதா இறங்குதா அப்படிங்கிறத கணிக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு வெயிட்டேஜ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ரிலையன்ஸ் அப்படிங்கிறது 14.9%, 100%ல் 14.9% ரிலையன்ஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு கம்பெனி. இப்போ ரிலையன்ஸ் டக்குன்னு ஏறுனுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு ஏறும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் 9.5%, இன்ஃபோசிஸ், ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், இதுவும் ஹெச்டிஎஃப்சியோட கம்பெனி தான், பட் இது ஹவுசிங் லோன் டிவிஷன், இது வந்து 6.43, டிசிஎஸ். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கம்பெனியும் வந்து ஒரு சதவீதம் கொடுத்துருக்காங்க. இந்த சதவீதத்தை பொறுத்து தான் வந்து முதலீடு பண்ணுறவங்க பண்ணுவாங்க. இப்போ நான் அதை ஒரு எக்ஸாம்பிளோட காட்டுறேன். இப்போ 1000 ரூபா நான் முதலீடு பண்ணுறேன் அப்படின்னா அந்த 1000 ரூபா அப்படிங்கிற முதலீடு ஆக்டிவ் ஃபண்டில் எப்படி பண்ணுவாங்க, பாசிவ் ஃபண்டில் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இப்போ உதாரணத்துக்கு ஆக்டிவ் ஃபண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ கம்பெனி 1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கம்பெனி 1ல் வந்து ஒரு 150 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாரு அந்த ஃபண்டு மேனேஜர். கம்பெனி 2ல் வந்து ஒரு 200 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாரு. கம்பெனி 3 ஒரு 250 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி கம்பெனி 4 இதில் ஒரு 200 ரூபா பண்ணுறாரு. 650, 200, 800 ரூபா ஆச்சு. கம்பெனி 5 இதில் ஒரு 150 ரூபா பண்ணுறாரு. இப்போ மொத்தம் 950 ரூபா ஆகிப்போச்சு. ஸோ இப்போ வந்து கேஷ் ஆர் கேஷ் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று பணமாக வச்சுப்பாங்க, இல்லாட்டி வேணுங்கிறப்போ பணமாக்கக்கூடிய ஈக்குவலண்ட்டான விஷயம். இப்போ யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுக்குறது, அந்த மாதிரி கொஞ்சம் பணம் வந்து ஒரு 5% ஆர் அதுக்கு கீழே இருக்க அமௌண்ட்டை வந்து அந்த மாதிரி வச்சுப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா, உடனடி தேவை ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை பூர்த்தி செய்கிறதுக்கு கொஞ்சம் பணத்தை வந்து கையில் வச்சுப்பாங்க, ரொம்ப நாள் வைக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த 1000 ரூபா அப்படிங்கிறது, இந்த 1000 ரூபாங்கிறது 10 பேர் ஆளுக்கு 100 ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 10 முதலீட்டாளர்கள் ஆளுக்கு 100 ரூபா கொடுத்தா அது 1000 ரூபா. அந்த 1000 ரூபாய் இப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இந்த முடிவுகள், இந்த கம்பெனி 1ல் 150 ரூபா போடணும், கம்பெனி 2ல் 200 ரூபா போடணும், இந்த முடிவு மொத்தமும் வந்து இந்த ஃபண்டு மேனேஜர் கையில் இருக்குது. வேறு ஃபண்டு மேனேஜர்னு சொல்கிறப்ப தனி மனிதருக்கு மட்டும் கிடையாது, அவருக்கு கீழே ஒரு டீம் இருக்கும். அந்த டீம் சொல்கிற ரெக்கமெண்டேஷன் இது எல்லாமே சேர்ந்தது. ஆனால் இங்கே வரும்போது அந்த மாதிரி கிடையாது. அதே 1000 ரூபாய் இங்கே முதலீடு பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிலையன்ஸோட வெயிட்டேஜ் நமக்கு தெரியும் 14.9, அப்போ 149 ரூபா 60 பைசா. அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதனுடைய மதிப்பு 96 ரூபா. இது எல்லாமே நான் கொஞ்சம் தோராயமாக போடுறேன். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ் வந்து 76 ரூபா. அப்புறம் ஹெச்டிஎஃப்சி லிமிடெட் இது வந்து பார்த்திங்கன்னா 64 ரூபா. அதுக்கப்புறம் டிசிஎஸ் பார்த்திங்கன்னா 54 ரூபா. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கம்பெனிக்குலேயும் வந்து இவ்வளோ தான் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒரு வழிமுறையாக வந்து மார்க்கெட்டே நமக்கு கொடுத்துருது. இந்த இண்டெக்ஸில் இருக்க மொத்தம் 50 பங்குகள் இருக்குது. 50 பங்குகளுக்கும் வெயிட்டேஜ் நிர்ணயம் பண்ணதுனால இந்த 1000 ரூபாயை இப்படித்தான் பிரிப்போம். இதே மாதிரி 50 பங்குகள்லையும் பிரிப்போம். ஒவ்வொரு பங்குக்கும் இவ்வளோ அப்படின்னு. இப்போ இதுலேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்துஸ்தான் யூனிலிவர்னால் 38 ரூபா 10 பைசா போகும். இதே ஸ்டேட் பேங்க்கில் போடணும் அப்படின்னா ஸ்டேட் பேங்க்கில் 14 ரூபா 70 பைசா வந்து போகும் 1000 ரூபாய்க்கு. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பங்குகள்லையும் போட்டு இந்த 1000த்தை 50 கம்பெனிக்கு பிரிப்போம். இப்படித்தான் வந்து இன்வெஸ்ட் ஆகும். இப்போ 1000ங்கிறது நாளைக்கு லட்சமாக போகுது, இல்லை 10 லட்சம், 1 கோடி, எப்படி போனாலும் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த பர்சன்டேஜை பேஸ் பண்ணி தான் வந்து நடக்கும். இதுதான் வந்து பாசிவ் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது. இப்போ நான் வந்து எடுத்துருக்கிறது வந்து இண்டெக்ஸ் 50, அதாவது வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. இது இல்லாமல் இன்னும் வந்து நிறைய இண்டெக்ஸ் இருக்குது. நிஃப்டிலேயே வந்து இது இண்டெக்ஸ்லேயே வந்து ஏகப்பட்ட இண்டெக்ஸ் இருக்குது. இதில் எந்த இண்டெக்ஸை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த இண்டெக்ஸில் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது, ஒவ்வொரு கம்பெனிக்கும் எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது, அதை பொறுத்து வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நடக்கும். ஆனால் இங்கே வந்து இந்த ஃபண்டு மேனேஜரோட டெசிஷனை பேஸ் பண்ணி வந்து நடக்கும். இப்போ இது ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0.10%. முதல் அட்வான்டேஜ் நம்ம பாசிவ் ஃபண்டுக்கு போகிறதுக்கு காரணம் இது. இப்போ நீங்கள் டிஃபரன்ஸை பார்த்தீங்கன்னா 2.65% வந்து அதிகபட்சமாக இருக்கும்.
இப்போ நீங்கள் வந்து ரூ. 1,00,00,000 வந்து ஒரு 15 வருஷத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ரூ. 1,00,00,000 அப்படிங்கிறது 2% நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் வந்து வர்றதுக்கு, அது ஒரு 2.65 அப்படிங்கிறப்ப நிறைய டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த பாசிவ் ஃபண்டுக்கும் ஆக்டிவ் ஃபண்டுக்கும் நடக்கும். எல்லோரும் சொல்லுவாங்க ஆக்டிவ் ஃபண்டில் வந்து நிறைய வந்து லாபம் கிடைக்கும் பாசிவ் ஃபண்டை விடன்னு. ஆனால் இது வரைக்கும் ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து இந்த மாதிரி பாசிவ் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு 5 அல்லது 6 வருஷமாக தான் வந்து இருக்குது. ஆனால் வந்து உலகத்தில் அமெரிக்கா, மற்றபடி ஐரோப்பிய நாடுகள் இந்த மாதிரி இடங்களில் வந்து இந்த பாசிவ் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷமாகவே இருக்குது. இது வரைக்கும் பாசிவ் மியூச்சுவல் ஃபண்டை எந்த ஒரு ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டும் பெருமளவு வந்து பீட் பண்ணதே இல்லை. அங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படின்னு சொல்லி பீட் பண்ணியிருக்கோம். ஆனால் அசஹோலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிவ் மியூச்சுவல் ஃபண்டை ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது பீட் பண்ணவே பண்ணாது. நீங்கள் எவ்வளோ லாங் ரன் போனீங்க அப்படின்னாலும் பீட் பண்ணவே பண்ணாது. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது சந்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சார்ந்தது, முழுக்க சார்ந்தது. அதனால் சந்தை வந்து ஒரு வேளை இப்போ இந்த கொரோனா சமயத்தில் வந்து சந்தை வந்து பெருமளவு கீழே விழுந்துருச்சு. அதனால் நீங்கள் வந்து இன்றைக்கி முதலீடு பண்ணி அடுத்த வருஷம் லாபத்தை எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அது எந்த விதமான மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் அது வந்து நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படிம்பாங்க. காம்பவுண்டிங் அப்படின்னா இருக்க இருக்க பெருக்கிட்டே போகிறது. இன்றைக்கி 10 ரூபா வச்சுருந்தீங்க அப்படின்னா 10 ரூபா நாளைக்கு 11 ரூபா ஆகும். அடுத்து முதலீடு பண்ணுறப்ப உங்களுக்கு 11 ரூபாயை நீங்கள் முதலீடு பண்ணுவீங்க, 10 ரூபாய் இல்லை. இப்போ 11 ரூபா 11.25 ரூபாய் ஆகும். இந்த மாதிரி வந்து ஒரு முதலீட்டிலேருந்து வர்ற லாபம் மறுபடியும் முதலீடாக மாறி அந்த முதலீடும் சேர்ந்து ஒரு லாபத்தை கொடுத்து இப்படி லாபமும் முதலீடும் கலந்து முதலீட்டோட அளவு வந்து பெருகிக்கிட்டே போகும். அதன் மூலமாக உங்களுக்கு வந்து லாபம் வந்து பெருகும். இது எல்லாமே வந்து 15-20 வருஷத்துக்கு நடந்தால் தான் வந்து நீங்கள் போட்ட பணத்துக்கு ஓரளவுக்கு ஒரு 12% 15% வந்து லாபம் எதிர்பார்க்க முடியும். அதனால் லாங் ரன்னில் மட்டும்தான் நீங்கள் வந்து எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு எதிர்பார்த்த வந்து ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதனால் பாசிவ் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையே கிடையாது. ஏன்னா வந்து ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறப்போ ஒரு ஃபண்டு மேனேஜர் மேனேஜ் பண்ணுறாரு, ஃபண்டு மேனேஜர் மேலே ரிமார்க் இருக்கலாம். இப்போ நிறைய ஃபண்ட் ஹவுசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபண்டு மேனேஜர் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி நிறைய வந்து கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்தது. இங்கே அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைச்சல். என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இந்த 50 தான் வந்து நம்ம வந்து முதலீடு பண்ண போகிறோம் அப்படின்னு. நாளைக்கே இப்போ டிசிஎஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல, 2 வருஷமாக டிசிஎஸ் வந்து சரியாக வந்து பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னா டிசிஎஸை வெளியில் தூக்கி போட்டு வேறு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு கம்பெனியை தூக்கி இந்த 50 கம்பெனி லிஸ்ட்டில் வச்சுருவாங்க. அதனால் எப்போவுமே ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனிஸ் மட்டும்தான் இந்த லிஸ்ட்டில் இருக்கும். அந்த கம்பெனியில் தான் நம்ம முதலீடு பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால் பெருமளவு நம்ம இதை ட்ராக் பண்ணணும், நம்ம வந்து இதை கான்சென்ட்ரேட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. இது பாட்டுக்கு தானாக வந்து நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்மளுடைய லைஃபோடு அப்படியே கூடவே சேர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 15-20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தேவை இருக்கிறப்ப இது ஒரு பெரிய அளவு ஒரு ரிசல்ட்டை வந்து நமக்கு கொடுக்கும்.